explain how the Indian capitalist class participated in the national movement. அதாவது இந்திய முதலாளித்துவவாதிகள் எப்படி தேசிய இயக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அவங்களுடைய பங்கெடுப்பு முறை எப்படி நடந்துச்சு? இந்திய முதலாளித்துவவாதிகள் அப்படின்னாலே, இந்தியன் கேபிட்டலிஸ்ட்னாலே பெரும்பான்மையான அனுபவம் படிக்கும் போது நமக்கு இருக்கிறது இல்லை. நம்ம சோசியலிஸ்ட படிக்கிறோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட படிக்கிறோம், உமன் நேஷனலிஸ்ட படிக்கிறோம், ஃபாரின் நேஷனலிஸ்ட் படிக்கிறோம். ஆனா அதுவே கேபிட்டலிஸ்ட்னு ஒரு செப்பரேட் கிளாஸ பிரிக்கும் போது அதை பத்தின பெரிய அறிமுகங்கள் நமக்கு எக்ஸாம்ஸ்ல இருக்கிறது இல்லை. ஸோ எக்ஸாம் இப்போ இந்த கொஸ்டினை முன்ன வச்சிருக்குது. ஸோ இப்படி வைக்கும் போது நம்ம அதை எப்படி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எழுத ஆரம்பிக்கிறது? இந்த மாதிரி எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவோ இல்லைன்னா ஒரு ஒரு மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்கன்னா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்ட்ரியில் இன் ஜெனரல் குரோனாலஜிக்கலாக எழுதுறதுதான் ஈஸியான மெத்தடு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டலிஸ்ட் இல்லை, நாளைக்கு ஒர்க்கர்ஸ் கேட்கலாம், ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா விமன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். விமனோட ரோல் எப்படி இருந்தது, இல்லை பார்ட்டிசிபேஷன் எப்படி, என்ன மாதிரியான கேள்வியாக இருந்தால் ஒரு பர்டிகுலர் தீம் எடுத்து கேட்டாங்கன்னா குரோனாலஜிக்கலாக எழுதுறது ஈஸியான ஒரு மெத்தட். அப்போ நம்ம கேபிட்டலிஸ்ட்டும் இதே மாதிரி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு தே பார்ட்டிசிபேட்டட். அப்போ எந்த வகையில பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு வரும்போது குரோனாலஜிக்கலாக ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம எடுத்து எழுதும் போது அது ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கேபிட்டலிஸ்ட் எப்போ வந்திருப்பாங்க அதிகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம். அப்போதான் அவங்க பாலிசி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அது வரைக்கும் ஃப்ரீ ட்ரேட் கேபிட்டலிசம் பெரும்பாலான முதலாளிகள் இங்க உருவாகாத நேரம் ஆகுது. உருவாக்கப்பட கூடாது அப்படின்னு நினைத்த காலம் அந்த காலம். அப்போ அதை மாறி கிரவுன் மன்னராட்சி இங்க வரும்போது இங்க கேபிட்டலிஸ்ட் முதலாளிகள் உருவாறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ அந்த கலவரம் எல்லாம் பெரிய ரிவோல்ட் நடந்து முடிஞ்சதுனால சரி கொஞ்சம் அந்த பாசிஃபைங் இது இருக்கும். இன்னொன்று அந்த எக்ஸ்பிளாய்டேஷனோட மெத்தடே மாறுது. நம்ம ஃபினான்ஷியல் கேபிட்டலிசம்னு சொல்லுவோம். அந்த முதலீடுகளை நம்ம கவர்ல தான் குறிக்கோளா இருக்குது. அந்த தொழில்களை இல்லை அப்படின்னு மாத்துறாங்க. கொள்கை மாற்றம் நடந்ததுனால கேபிட்டலிஸ்டோட இதுதான் அந்த முதல் பகுதி. அப்போ நீங்க எழுதும் போது இன்ட்ரோடக்ஷன்ல இந்த மாதிரி பாலிசி சேஞ்ச், எக்கனாமிக் பாலிசி சேஞ்சினால முதலாளிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1860s இருந்து தான் முதலாளிகள் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க, நிறைய முதலாளிகள். அப்போ அவங்களோட பாலிசி எப்போ பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் இன் 1870s இருந்து. அப்போ 1885ல காங்கிரஸ் வருது. அதுக்கு முன்னாடி அவங்க சில ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ் அதுல உருவாக ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்க வரும்னா ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ல ஒரு வகையான கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது. ஸோ பார்ட்டிசிபேஷன் அங்கேயே வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட காங்கிரஸ் ஃபார்மேஷன். ஸோ காங்கிரஸ் ஃபார்மேஷன்ல சிலர் ஃபண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சே 1885 இருந்து 1905, 1905 இருந்து 1915 இதுல பிரிச்சிங்கன்னா பெரும்பாலான கேபிட்டலிஸ்ட் அதிகமா பார்ட்டிசிபேஷன், அதாவது நேரடி தொடர்பு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வர ஆரம்பிச்சது சுதேசி மூவ்மெண்ட்ல இருந்து தான். ஏன்னா சுதேசி மூவ்மெண்ட்ல பாய்காட் வந்ததுனால நம்மளுக்கு இந்தியன் கூட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நிறைய கேபிட்டலிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுவாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிக்குது. சே பிசி ரே பெங்கால் கெமிக்கல் சுதேசி ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேங்க்ஸ் ஆரம்பிச்சாங்க, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆரம்பிச்சாங்க, விஓசி இங்க ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி நிறைய கம்பெனி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்த மாதிரி பேங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கும் போது இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகுது. அப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஜவஹர்லால் பஜாஜ், ஜிடி பிர்லா, ஹோமி மூடி, லக்ஷ்மணராசு இங்க தமிழ்நாட்டுல எல்லாம். ஸோ அவங்க அந்த மாதிரி நிறைய குழுமங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ அதோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட் தான் டிபிக்கலா. அதுக்கப்புறம் சுதேசி மூவ்மெண்ட் முடிஞ்சோன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல அவங்களும் செகண்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் காந்தியோட என்ட்ரி தான் டர்னிங் பாயிண்ட் இவங்களுக்கு. ஏன் அப்படின்னா காந்தி ஒரு ஹி ஆக்டட் அஸ் அ பிரிட்ஜ். ஸோ கேபிட்டலிஸ்டுக்கும் மற்றவங்களுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜா இருப்பார். அப்போ ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்னாலும் காந்தி வந்தாலும் இவங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். அந்த வின் வின் சுச்சுவேஷன் அவர் கொடுக்கறதுனால காந்தியன் மூவ்மெண்ட்ல அவங்க அட்ராக்ட் ஆகிறாங்க. அதனாலதான் ஜவஹர்லால் பஜாஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா காந்தியன் மூவ்மெண்ட்ல ரொம்ப முன்னெடுத்து போனாங்க. அப்போ காந்தியன் மூவ்மெண்ட்ல முக்கியமான ஒரு மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்.
அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் கேபிட்டலிஸ்ட் வந்து ஒரு சாரார் காந்தியை சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் ஜவஹர்லால் பஜாஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஃபுட்லாம் ரினன்ஷியேட் பண்ணிடுவாரு, திறந்துடுவாரு. அதுலதான் அந்த சர்பட்டாலாம் விட்டுறாங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல. அப்போ அவங்க காந்தியன் கொள்கையை வச்சு முன்னெடுத்து போறாங்க. ஆனா ஒரு சாரார் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இப்போதான் நம்ம வளர்ந்து வரோம், ஸோ அந்த பிரிட்டிஷை எதிர்த்தா நம்மளோட தொழில் வந்து பாதிக்கும் அப்படின்னு சிலர் நினைச்சாங்க. இன்னொன்னு அந்த முன்னெடுப்பு வந்து தப்பு, நான் கோஆபரேஷனோட காரணங்கள் வந்து தவறு அப்படின்னு நினைச்சும் சிலர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் ஆன்டி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சில பிசினஸ் பீப்புள் ஆர் கேபிட்டலிஸ்ட் வந்து இருந்தாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் தாக்கூர் தாஸ் அவெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு நடத்தினாங்க. அப்போ கேபிட்டலிஸ்ட்ல ரெண்டு விதமா இருக்காங்க. சரி, கேபிட்டலிஸ்டோட அடிப்படை இது என்னன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்களுக்கு தொழில் நடக்கணும், அந்த தொழில் பாதிப்பு இல்லாமல் நடக்கணும், ரைட்? ஸோ அதுதான் அடிப்படையில அவங்க கூறா இருந்தது. அப்போ இந்த பகுதியில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நேச்சுரலி ஒரு பாதிப்பு இருந்தது. இன்னொன்று வந்து ஃபேக்டரி ஆக்ட். இப்போ நீங்க கேபிட்டலிஸ்டோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் பார்ட்டிசிபேஷன் வந்து பாத்தீங்கன்னா சட்ட சீர்திருத்தங்களையும் வச்சு பார்க்கணும். அப்ப சட்ட சீர்திருத்தங்கள் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது ஃபேக்டரி ஆக்ட் வரும், நம்ம தொழிலாளருக்கான யூனியன் சங்கங்களை ரெகனைஸ் பண்றதுக்கான ஆக்ட் வரும். இது மாதிரி நிறைய சட்ட திருத்தங்கள் வருது. அப்ப அதை வச்சும் இவங்களோட மூவ் ஆகும், அவங்களோட முடிவுகள் வந்து மாறும். அப்போ நான் கோஆபரேஷன் மூவ்ல இருந்து சிவில் டிசோபிடியன்ஸ் வராங்க. அப்ப அதுல நோ டாக்ஸ் கேம்பெயின் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா ஒர்க்கர் ஸ்ட்ரைக் இருக்கும். ஸோ அகெயின் ஒரு பயம் இருக்கும், ஒர்க்கர் ஸ்ட்ரைக்லாம் நிறைய இருந்தா எப்படி தொழில் நடத்துறது. ஓகே, ஸோ அப்போ காந்தி வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதனால சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட்லாம் அவங்க பார்ட்டிசிபேஷன் நிறைய இருந்தது. குறிப்பா குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்பி பேங்க் அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா பிரிட்டிஷ் வெளியில போனாலும் நம்மளுக்கான ஒரு கொள்கைகள் இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியல் சென்டர்டு growth இருக்கணும். அதுக்காக அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய, அந்த பார்ட்டிசிபேஷனும் இருந்தது. பட் அதே நேரத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட பிரதிபலிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சோம். சிவில் டிசோபிடியன்ஸ் டைம்ல ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து ஃபிக்கி 1927 வருது. ஒட்டாவா கான்ஃபரன்ஸ்லாம், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சார்ந்த சில விஷயங்கள் செய்யறாங்க, லாபிங் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் கிட்ட போய் இந்த மாதிரி காந்தி சொல்ற சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்க, அப்பதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, தொழிலெல்லாம் நல்லபடியா நடக்கும், ஸோ எக்ஸ்போர்ட்லாம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லாபி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் 1944 பாம்பே பிளான் கொடுத்தாங்க. ஸோ வருங்காலத்துல இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு செயல் திட்டம் கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தொழில் சார்ந்த, அவங்க முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள், அதை வச்சுதான் அவங்க பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஆனா அந்த பார்ட்டிசிபேஷனோட எண்ணங்கள் மாற்றம் இருந்தது. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷை பகைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அதே கேபிட்டலிஸ்ட் தான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வரும்போது எதிர்த்தும் அவங்க போராடி இருக்கிறாங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வழித்திட்டம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க குரோனாலஜிக்கலா எழுதிட்டு அதுல நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஜவஹர்லால் பஜாஜ் இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த டைட்டில் கொடுக்கறது, சரண்டர் பண்றது. அது அப்படி இல்லைன்னா ஜிடி பிர்லா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ், எஸ்பெஷலி அந்த லாபிங் நடந்தது, அப்படி இல்லைன்னா அவரோட ரோல் இன் பாம்பே பிளான். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது அது உங்களுக்கு முழு ஆன்சரா வந்துடும். ஒரு 5 முதல் 6 பாயிண்ட் உங்களுக்கு எழுத முடியும். ஏன்னா அந்த மூமெண்ட்டை வச்சு தானே. ஸோ அந்த மேஜர் மூமெண்ட்டே ஒரு 5 மூமெண்ட் நீங்க எழுதுனீங்களே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும். இதுதான் ஈஸியான விஓசில இருந்தே தொடங்கிடலாம். தொழில் கேபிட்டலிஸ்ட் வரும்போது அதான் சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதுல இருந்து வந்துடும். அவங்கள இருந்து சோ நம்ம நேச்சுரலா டாட்டாவும் பிர்லாவும் தான் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா, சுதேசி மூவ்மெண்ட்லயே நீங்க வரும்போது விஓசி எல்லாருமே வந்துருவாங்க. ஓகே, அங்க இருந்து நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா கேபிட்டலிஸ்ட் முழுமையா வரக்கூடிய தருணம். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தாலும் நேஷனல் மூவ்மெண்ட்னு வரும்போது இங்க வந்ததுதான். ஓகே சார்.